நம்ம நீர் மோர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர் மோர் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தயிராக கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் எடுத்த அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. வாங்க இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். மோரை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். சாப்பிடும் போது வாயில் கடி பிடிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நம்ம ஐஸ் கியூப்பை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சுவையான நீர் மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.